செத்துச்சா ஒரு காட்டில் ஒரு மான் குட்டி பயங்கர சந்தோஷத்தில் துள்ளி குதித்து விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி விளாண்டுக்கிறக்க விட்டு அங்கிட்டிருந்து ஒரு 4-5 வேட்டைக்காரங்க காடு ஊரம் சுற்றி ஒரு வேட்டையும் சிக்காமல் பயங்கர கவலையில் புலம்பிக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன நம்ப இன்றைக்கி என்னமே தெரியல, காடு ஊரம் சுற்றி ஒரு சின்ன வேட்டை கூட சிக்காமல் போச்சு. எப்பயும் ஒரு சின்ன சின்ன வேட்டையாலும் சிக்கேன், இன்றைக்கி அந்த சின்ன சின்ன வேட்டை கூட சிக்கலை. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம பொழப்பு என்ன ஆகுறது அப்படின்ட்டு ரொம்ப கவலையை புலம்பிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி புலம்பிக்கிட்டு வரும்போது அந்த புள்ளிமான ஆனால் துள்ளி குதித்து விளாட்றத ஒருத்தன் பார்த்துருந்துருக்கேன். பார்த்துட்டு இவங்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்பா வேட்டை கிடைக்கலன்னு ரொம்ப கவலையாக வந்தோமே, அங்கே பாரு ஒரு சரியான புள்ளிமான எப்படி துள்ளி குதித்து விளாண்டுக்கிறத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னோன்னே இவங்கெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருக்காங்க. என்ன நம்பா சரியான புள்ளிமானாக இருக்குது, இந்த மாதிரி புள்ளிமானம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, சரியான மானாக இருக்குது, இதை போட்டு தரலன்னா நம்ம 5 பேர்த்துக்கு சரியாக இருக்கேன், வேறு வேட்டையே தேவையில்லை அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். ஆமாம் நம்பா இதை எப்படி துப்பாக்கியில் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த மான் பக்கத்தில் நெருங்கி போயிருந்துருக்காங்க. அப்படி போனோடனே இந்த மான் கண்டுபிடிச்சிருச்சு, இந்த வேட்டைக்காரங்க நம்மளை போட்டு தள்ளத்தே வராங்க, எப்படி இந்த வேட்டைக்காரன் கையில் நம்ம சிக்கக்கூடாது, சிட்டாக பறந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஓடுது. பயங்கரமாக ஓடுவேன், இந்த வேட்டைக்காரங்களும் அந்த மானுக்கு முன்னாடி பயங்கரமாக ஓடுறாங்க. அந்த மானும் பயங்கரமாக ஓடுது, இந்த வேட்டைக்காரங்களும் பயங்கரமாக ஓடுறாங்க. அந்த மான் ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குவேன். கொஞ்ச நேரம் ஓடணுன்னே அந்த மானுனால் ஓட முடியல, தைப்பும் இழப்பாகி ஆனால் நின்று பார்த்துருக்கு. பார்த்தா இந்த வேட்டைக்காரங்களை காணோம். என்னடா வேட்டைக்காரங்களை காணோம், இந்த டயத்தில் பேசாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட வேண்டியதான், இதுக்கு மேலே ஓடுனா நம்மளால் ஓட முடியாது, அவங்க வர்றோம்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ட்டு ஆனால் படுத்துருந்துருக்கு. நான் படுக்க விட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பயங்கரமாக மனுஷன் செத்தா தடுப்புன்னு சத்தம் கேட்டிருக்கு. சத்தம் கேட்டோன்னே இந்த மான் எந்திரிச்சு பார்த்துருக்கு. எந்திரிச்சு பார்த்தா அந்த வேட்டைக்காரங்க தான் ஓடி வந்திருக்காங்க. ஐயோ இந்த வேட்டைக்காரங்க நம்மளை விடுறது மாதிரி இல்லை இருக்க, எங்கே போனாலும் நம்மளை விட மாட்டாங்க இருக்க, நம்ம உயிரை எடுக்காமல் விட மாட்டாங்க இருக்குன்னு நினச்சி மறுபடியும் இந்த மான் எந்திரிச்சு ஓடுது. மறுபடியும் எந்திரிச்சு ஓடினாலும் இந்த வேட்டைக்காரங்க ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. அப்படி இந்த வேட்டைக்காரங்க நெருங்குவேன், இந்த மானுக்கு அரை உயிரே போயிடுச்சு. நீ அவ்வளோதான், நீ இந்த வேட்டைக்காரங்கையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது, எப்படி இந்த வேட்டைக்காரங்க நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, இன்னி நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி பாவம் பயந்து மனசை விட்டுருச்சு. அப்படி மனசை விட்டுட்டு மெதுவாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி மெதுவாக ஓடும்போது ஆனால் பக்கத்தில் ஒரு புதர் ஒன்று இருந்திருக்கு. அந்த புதரில் செடியும் இலையும் புல்லுமா புதராக இருந்திருக்கு. அந்த புதரை பார்த்துப்புட்டு இந்த மான் யோசனை பண்ணியிருக்கு, இன்னி இந்த வேட்டைக்காரங்கையிலேருந்து ஓடி தப்பிக்க முடியாது, பேசாமல் இந்த புதரில் போய் ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு நினச்சி அந்த புதரில் போய் இந்த மான் ஒளிஞ்சிருந்திருக்கு. அப்படி ஒளியவன் இந்த வேட்டைக்காரங்க அந்த புதரை கவனிக்காமல் நேராக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த மான் நேரத்தை ஓடிருச்சுன்னு நினச்சி நேராக ஓடுறாங்க. நேராக ஓடவும் அவங்க ஓடின பிறகு இந்த மான் வெளியே எட்டி பார்த்துருக்கு. எட்டி பார்த்தா அந்த வேட்டைக்காரங்க அவங்க வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்பா இந்த வேட்டைக்காரங்க கையிலேருந்து நம்ம தப்பிச்சோம்டா சாமி அப்படின்னு நினச்சி வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு இந்த வந்தோடனே இந்த மானுக்கு பயங்கரமாக பசி எடுத்துருக்கு. பயங்கரமாக பசி எடுக்க விட்டு ஏற்கனவே இந்த மான் பசியோடு தான் இருந்திருக்கு. அவங்க ஆரம்பத்தில் அந்த வேட்டைக்காரங்க தொடுத்தும் போது பசியோடு தான் இருந்திருக்கு. அதனால இந்த பசியில் தான் இவ்வளோ நேரமும் ஓடி வந்துருக்கு இந்த மான். அப்படி ஓடி விட்டு இப்போ அதிகமாக பசி எடுத்துருச்சு. அப்படி அதிகமாக பசி எடுக்க விட்டு அந்த ஒளிஞ்சிருந்த புதையில் பயங்கரமாக இலையும் புல்லுமா இருந்ததை பார்த்துப்புட்டு, ஆமாம் ஒளிஞ்சிருந்த இடத்துல பயங்கரமாக இலையும் புல் இருந்துச்சு, அதை போய் கொஞ்சம் மேயலாம் அப்படின்ட்டு போய் அந்த புதையில் போய் மேய்ஞ்சிருந்துருக்கு. மேய்ஞ்சிட்டு நல்லா சந்தோஷமாக மேய்ஞ்சிட்டு வந்துருந்துருக்கு. வந்தோடனே அங்கிட்டு பார்த்துருக்கு. பார்த்தா அந்த வேட்டைக்காரங்க போன மானை கிடைக்காம வந்த பாதையிலே வந்திருக்காங்க. அது வந்ததை இந்த மான் அந்த வேட்டைக்காரங்களை பார்த்துருச்சு. பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு அதே புதையில் போய் ஒளிஞ்சிருக்கு. அப்படி ஒளிஞ்சோடனே அந்த புதர் இந்த மானை காப்பாற்றலை. ஏன்னா அந்த புதரில் இருந்த இலை செடியெல்லாம் திண்டு பிடிச்சே இந்த மான். அதனால் புதர் கும்மலாக இருந்துச்சு, இந்த இலையெல்லாம் திண்ட போது வெறிச்சோண்டு போச்சுல, அதனால் இந்த புதர் இந்த மானை காப்பாற்ற முடியல. அந்த வேட்டைக்காரங்க வந்தோடனே இந்த மானை அப்படியே பார்த்து ஒரே அடி அடிச்சிட்டாங்க. அப்போ இந்த மான் நினச்சதான், நம்மளை இந்த புதர் தான் நம்மளை காப்பாற்றுச்சு, காப்பாற்றின புதர்லே வந்து நம்ம இலைகளையெல்லாம் தின்றதுனால நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை அப்படின்னு நினச்சி கண்ணீர் விட்டு இந்த மான் செத்துச்சான். இதுதான் கதை.